ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்க டியூட் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரதீப் ரங்கநாதன் அவரோட லவ்வர் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு ஒரு பெரிய கலாட்டாவும் பண்ணிடுறாரு. இந்த டைமில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கொண்டு போயிடுறாங்க. அங்கே வந்த மினிஸ்டரோட பொண்ணான படத்தோட ஹீரோயின் அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் இவருக்கு ரெண்டு பக்கமும் லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ நாம இவர் மேலே ப்ரப்போசல் பண்ணால் அவரை ஏற்றுப்பார்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு சர்ப்ரைஸாக ப்ரப்போசலும் பண்ணுறாங்க. அதை பார்த்த பிரதீப் ரங்கநாதன் எனக்கு இது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ன வரைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்கேன், லவ்வராக உன் மேலே எனக்கு 0% தான் ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களையும் அனுப்பி விட்டுறாரு. ஸோ வெக்ஸான அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஃபாரினும் போயிடுறாங்க. இப்போ 6 மாதம் கழிச்சு ஒரு கட்டத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அவங்க மேலே காதல் வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, இவரோட காதலை அவர் தெரிவிச்சனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சா, இல்லை அதுக்கடையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி கொடுத்துருவாரு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். உண்மையாகவே அவருக்கு உண்டான ஒரு டெய்லர் மேட் ரோல் தான். அவரை தவிர இந்த ரோலை வேற எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் எந்த அளவுக்கு ஆப்டாக இருந்திருக்கும்னு தெரியல. அவருக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி படம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிரதீப் ரங்கநாதனும் பார்த்தீங்கன்னா அதை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டோரி என்ன தான் ஒரு ஹீரோயினம் 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி கதைக்களம் இருந்தால் கூட, தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதைக்களம் வந்தால் கூட படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா பத்திக்கிட்டு போகுது. இது பொதுவாக ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்படி முடிஞ்சுன்னு தெரியாத அளவுக்கு விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம் கட்டுப்பாடு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் மட்டும் அந்த சில விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் போர் அடிக்குதுன்னா சொல்ல மாட்டேன், போர் அடிக்காத அளவுக்கு காமெடி சீக்வன்ஸ் விறுவிறுன்னு வச்சு கொண்டு போயிருந்தாலும் கதைக்களம் பெருசாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நின்றுச்சோ. கிளைமேக்ஸில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சத்யராஜா இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், உடஞ்ச அழுகுற சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக இருக்கட்டும், நம்ம சத்யா பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் சத்யா காமெடி போர்ஷனுக்கு ஒரு பேன் இண்டியான்றனால கூட்டிகிட்டு வந்தாங்களான்னு தெரியல, அவர் மட்டும் 2-3 போர்ஷனுக்கு வராரு. இதை தவிர பரிதாமல் விராட்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் இல்லைனா கூட சில ப்ரொபானிட்டி இஷ்யூ இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பாருங்க. மொத்தத்தில் இந்த டியூட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கலாச்சாரம் கட்டுப்பாடு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு செட் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் 2K கிட்ஸுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பிரதீப் ரங்கநாதனுக்காகவே ஒரு டெய்லர் மேட் ரோல் செஞ்சு அவருக்காகவே ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படம் எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு. கொடுத்ததை பார்த்தீங்கன்னா அவருமே நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க விறுவிறுன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அது விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இதை தவிர கொடுத்துருவோம் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ப்ரிப்பேரிட்டி இஷ்யூ அங்கங்கே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.